சந்தியா என்ன பண்ணுறீங்க? ஹாய், இன்னைக்கு வந்துட்டு ஒரு மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்குறேன். சமையல் வந்துட்டு சாம்பார். மதியானத்துக்கு காலையில் இட்லி, அதே சாம்பார். சட்னி கொஞ்சம் அரைச்சிக்கலாம். சரி, ஓகே. அப்புறம் பீட்ரூட் பொரியல். அப்புறம் அண்ணனுக்கு ஃபிஷ் இருக்குது, அது மட்டும் ஒரு 2 பீஸ் வறுத்து கொடுத்துடலாம். எங்களுக்கு இல்லை, அவனுக்கு மட்டும் சும்மா ஒரு 2 பீஸ். ஓகே, ஆனியன்லாம் தூள் எடுத்துக்கிறேன். பண்ண சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பெல்லாம் ரெடியாக கழுவி வச்சாச்சு. இப்போ பற்ற வச்சுக்கலாம். இதில் ஆஃப் பண்ணியிருக்கு. ஓகே, பருப்பு பற்ற வச்சாச்சு. அப்புறம் ஒலை போட்டுடலாமாம்மா? அதில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். ஆயிலா? ஆயில் போட்டு கொஞ்சம் ஆயில் கொண்டு இங்கே அலசி வச்சிருக்காங்க, போட்டுக்கலாம். எனக்குமே வா போட்டு ஒலை போட்டுக்கலாம். அரிசி ஊற வச்சாச்சு. அரிசி ஊற வச்சு 1/2 hour ஆகும். மூடி போடுவோம். ஸ்டவ் பெருசாக வச்சுக்கணும். ஃபுல்லாக தான் இருக்குது. குக்கர் மூடலாம். ஒரு கொதி வந்தோடனே மூடலாம். சிலிண்டர் வேறு காலி ஆயிடுச்சு. அடுப்பு பற்ற வச்சு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் இப்போ மாட்டிட்டு பற்ற வச்சு ஃபாஸ்ட்டாக ஆனியனை கட் பண்ணிக்கலாம். பருப்பு கொண்டுங்க வந்துட்டு முடியும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கட் பண்ணி வச்சாச்சு. தக்காளியும் கட் பண்ணியாச்சு. பீட்ரூட்டுக்கு பூண்டு. அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். பீட்ரூட்டும் சீவி வச்சாச்சு. பீட்ரூட்டில் தேங்காய் போட போகிறோமா? தேங்காய் ஒரு விசில் வந்துச்சு. ஒலை கொதிக்குது. அரிசி போட்டு அரிசியை கழுவி ரெடியாக வச்சுருக்காங்க. போட்டு அவ்வளோ தண்ணி வைக்காத. கொஞ்சம் ஒரே அழகாக போடுங்க. பச்சை மிளகா போடுங்களா சாம்பார்? ஓகே, முடியாச்சு. 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம் சாம்பார். இப்போ வந்துட்டு சாம்பார் தாளிச்சிக்கலாம். பருப்பு 2 விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம்.
சீரகம், ஆனியன், இப்போ கருவேப்பிலை போதும். இந்த சைட் பீட்ரூட் வச்சுக்கலாமா? அவ்வளோ பெரிய கடாயா? அவ்வளோ பெரிய கடாயா இருக்கு. மூட்டை தட்டிக்கும். அந்த சைடு வந்துட்டு பீட்ரூட்டுக்கு ரெடி பண்ணிடுறேன். பீட்ரூட்டுக்கு பூண்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சும்மாவும் 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். நானும் செஞ்சிடுச்சு. தட்டியாச்சு. 2 காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். எவ்வளோ தக்காளி ஏன்னா அப்பா விற்கிறாரு வெங்காயம் தக்காளி. அப்பா பழம் விற்கிறாங்க. பீட்ரூட் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு போடணும், காஞ்ச மிளகாய் அதிகமாக வைக்கலாம். சாம்பார் நான் அந்தாலும் பண்ணி இறக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். சந்தியா வந்து ஸ்லோவாக செய்யணும். சந்தியா நான் பர்ஃபெக்டாக செய்யணும். அது போட்டுக்கலாம். கடலை, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய். தட்டி வச்சு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். இந்த நேரம் கருவேப்பிலை, ஆனியன், வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு. இப்போ வந்துட்டு முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் நாங்கள் இப்போவே சேர்த்துப்போம், லாஸ்ட்லலாம் சேர்க்க மாட்டோம். எல்லாருமே இப்போ தான் சேர்ப்பாங்க. ஆஹா, ஊர்லலாம் லாஸ்ட்டில் தானே சேர்ப்பாங்க. அது மட்டும் வந்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சீக்கிரம் வெந்துரும்னு சேர்த்துருவாங்க. வதக்கிக்கலாம். சட்னி சட்னிலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவோம்.
எப்போவுமே சாம்பார் சாப்பிட்டா அப்படியே போர் அடிக்கும். நல்லா தான் இருக்கும் சாம்பார், இட்லி, தோசை. வெங்காயம் அரிஞ்சு பீட்ரூட் போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு மட்டும் கம்மி பண்ணேன், அந்த மாதிரி போட்டு உப்பு கம்மியாக இருந்தாலும் சாப்பிட்றோம், அதிகமாக இருந்தாலும் கஷ்டம். பார்த்து போகிறேன் வந்துட்டுருக்கோம். வந்துடுச்சு. அந்த கரும்பு சும்மா ஊற்று பருப்பு தண்ணி போட்டு அது தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கெல்லாம் உப்பு போட்டு எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் போட்டு கம்மியாக போடு கம்மியாக போடு கம்மியாக போடு. ஜாஸ்தி போடு 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 கரெக்டாக. எனக்கு என்ன சாம்பாரை வைக்க தெரியாது. தெரியும், தூக்க மயக்கத்தில் இருக்குல்லையா, இல்லை தூக்கமாக வருதுன்ற மயக்கத்துலையும் தெரியலையே. இப்போதான் அஞ்சரை, காலை 5:30, 5:30. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்பேன். கொஞ்சமாக போட்டு அப்படியே சிம்மில் போட்டு பட்டில் வேணும். பீட்ரூட் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கொஞ்சம் ஊற்றலாம் உங்களுக்கு. போதும் போதும். சரி, அப்படியே விட்டுட்டு பச்சை தண்ணி எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு புளி எடுத்துக்கலாம். வெள்ளை புளி இருக்கே இருக்கா? வாசலில் போயிட்டு கோலம் மட்டும் போட்டு வந்துடலாம். மோட்ரு ஓடுது, அதான் சவுண்டு கேட்குறோம். இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு கோலம், அப்புறம் நம்ம வீட்டுக்கு நேரம் ஒரு கோலம். அவ்வளோதான், கோலம் போட்டு முடிச்சாச்சு. நான் இல்லை போட தேங்காய் போட்டால் ரெடி. ஓகே. சாம்பார் போய் பீட்ரூட்டுக்கு தேங்காய். பீட்ரூட்டுக்கு தேங்காய். நைட்டுக்கு அண்ணன் வந்து தக்காளி தூள் தான் சாப்பிட்டான் இட்லிக்கு. ஆமாம், அதையே தக்காளி தூள் கொடுத்தா அண்ணா 2 இட்லி சாப்பிட்றதுக்கும் சாப்பிட மாட்டான், கிளம்பி போயின்னு இருப்பான். அதனால சட்னி அரைக்க போகிறேன். சட்னி கொஞ்சம் அரைச்சிக்கலாம், தேங்காய் கொஞ்சம். சாம்பார் நல்லா கொதிக்குது guys. கத்திரிக்காய் வந்து இந்த கத்திரிக்காயே எனக்கு பிடிக்காது. இதுதான் நீ வாங்கி மாட்டேன் கத்திரிக்காய். கத்திரிக்காய் நான் வாங்கியே இருக்க மாட்டேன். சரி வாங்கிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு போட்டேன். இந்த கத்திரிக்காய் விற்றா இந்த கத்திரிக்காய் தான் வாங்குவாங்க. உடைச்ச கடலை, சட்னிக்கு உடைச்ச கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம்.
ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணுறது தான். சாம்பார் ரெடி. வந்துட்டு இட்லி ஊற்றிடலாம். பீட்ரூட்டும் ரெடி. சாதம் ரெடி. கைஸ் நல்லாவே விடிஞ்சிருச்சு பாருங்க. மீனும் வறுத்தாச்சு. அப்புறம் தோசை ஒன்று அது ஓகே. இட்லிக்கு சட்னியும் ரெடி. தாளிக்கணும். சாப்பிடும்போது தாழ்த்தி. அப்புறம் இட்லியும் ரெடி. குக்கிங் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மொட்டை மாடியில் வந்துட்டு உட்காந்து முடியுது. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால நேற்று நைட்டே எண்ணெய் வச்சு படுத்துட்டேன். ஸோ இப்போ போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க. ஸோ அவ்வளோதான், இன்னையோட vlog முடிஞ்சிச்சு. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.